Hello everyone, welcome to MCVS Way of Teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 சோசியல் சயின்ஸ் சாப்டர் 5 யூனிவர்சல்ஸ் பிரான்ச்சைஸ் அண்ட் இந்தியாஸ் எலக்டோரல் சிஸ்டம் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போறோம் அப்படின்னா வாட் இஸ் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வாட் இஸ் அன் எலக்டோரல் சிஸ்டம், எலக்டோரல் சிஸ்டம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஹவு டஸ் இந்தியாஸ் எலக்டோரல் சிஸ்டம் ஒர்க், இந்தியாவில் வந்து இந்த எலக்டோரல் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தியும் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். எவ்ரி ஒன் சோ எக்ஸைட்டட், எதுக்காக எல்லாருமே வந்து இவ்வளோ எக்ஸைட்டடா இருக்காங்க. ஜாஸ்ட் ஓட்டிங், இட் இஸ் த பிக்கஸ்ட் செலிப்ரேஷன் ஆஃப் ஆர் டெமோக்ரஸி த ஜெனரல் எலெக்ஷன். இந்த மாதிரி ஜெனரல் எலெக்ஷன் வந்து நம்மளோட டெமோக்ரஸில ஒரு பிக்கஸ்ட் செலிப்ரேஷன்னே சொல்லலாம். டெமோக்ரஸி அப்படின்னா என்ன, நமக்கு தேவையான லீடர்ஸை நம்மளே சூஸ் பண்றதை தான் நம்ம வந்து டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். Franchise அப்படின்னா என்ன? A right granted by constitution or government. Another term that is used is suffrage as synonym of franchise. பிரான்ச்சைஸோட சினானம் வேர்ட் என்ன அப்படின்னா சஃப்ரேஜ்னு சொல்லுவோம். பிரான்ச்சைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கவர்மெண்டால ஆர் ஒரு கான்ஸ்டிடியூஷனால நமக்கு தேவையான ரைட்ஸை வந்து கொடுத்ததை தான் நம்ம பிரான்ச்சைஸ்னு சொல்லுவோம். இப்போ யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்னா என்ன? கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் டிசைடட் தட் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் would be feature of Indian democracy right from the outset. This means that every adult citizen gets one vote and all votes have equal value. Hence, every Indian citizen aged 18 and above has the right to vote irrespective of caste, creed, race, religion, gender, education, income, etc. The word universal connotes this. இப்ப நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படிங்கறது வந்து இந்தியன் டெமோக்ரஸில வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. பிரான்ச்சைஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா எவ்ரி அடல்ட் சிட்டிசன்ஸ், இந்தியால இருக்கிற ஒரு இந்தியன் அடல்ட் சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து ஓட் பண்ணணும். அந்த எல்லா ஓட்டுமே எப்படி இருக்கும், ஒரு ஓட்டுக்குமே வந்து ஈக்குவல் வேல்யூ வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்ப இந்தியால வந்து எவ்வளவு ஏஜ் வந்து இருந்தது அப்படின்னா ஓட் பண்ணலாம் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன் வந்து எப்பெல்லாம் 18 and above 18 இயர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அல்லது 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஓட்டிங் அப்படிங்கிற ரைட்ஸ் வந்து உண்டு. இந்த ஓட்டிங் அப்படிங்கிறது அவங்க எந்த காஸ்டா இருந்தாலும் சரி, எந்த கிரீடா இருந்தாலும் சரி, அவங்க எந்த ஒரு ரிலிஜனா இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு ஜெண்டரா இருந்தாலும் சரி, இப்ப அவங்க எப்படி படிச்சிருந்தாலும் சரி, அவங்களோட இன்கம் எவ்வளவு இருந்தாலும் சரி, ஒரு சிட்டிசனோட ஓட்டுமே வந்து ஈக்குவல் வேல்யூ வந்து இருக்கும். India changed the minimum age for voting from 21 to 18 in 1988. ஃபர்ஸ்ட் இந்தியன் டெமோக்ரஸில வந்து இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே எப்ப வந்து ஓட்டிங் பண்ண முடியும் அப்படின்னா எப்ப வந்து 21 அவங்க என்டர் ஆகுறாங்களோ அப்பதான் வந்து ஓட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இருந்தது. ஆனா 1988ல வந்து 21ல இருந்து 18 இயர்ஸ் அவங்க எப்ப ரீச் பண்றாங்களோ அப்பவே வந்து ஓட்டிங் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து சேஞ்ச் பண்ணாங்க. Universal franchise is a cornerstone of Indian democracy. Election to the Lok Sabha, the legislative assembly of every state and union territory, and all the local election in village and cities are based on universal franchise. Article 326 of the Constitution. Remember that no one can vote another's behalf. இப்போ இந்தியன் டெமோக்ரஸின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல ஒரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம இந்த யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் வந்து சொல்லலாம். இந்த யூனிவர்சல் பிரான்ச்சைஸ்ல வந்து என்னென்ன எலெக்ஷன்ல வந்து பீப்புள் எல்லாருமே வந்து ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா லோக்சபா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் எனி லோக்கல் எலெக்ஷன் இன் வில்லேஜ் அண்ட் சிட்டி, இந்த மாதிரி எந்த ஒரு எலெக்ஷனா இருந்தாலும் சரி, ஒரு யூனியன் டெரிட்டரியிலயோ அல்லது எந்த ஸ்டேட்லனாலும் சரி, இந்த மாதிரி எந்த எலெக்ஷன் நடந்தாலுமே யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் ஒரு பிரான்ச்சைஸுமே வந்து ஓட் பண்றதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்கும். ஒருத்தங்களோட ஓட்டை இன்னொருத்தங்களால ஓட் பண்ணவே முடியாது. Can you calculate how long you have to wait before you can vote? இப்போ வந்து நீங்க ஓட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் வந்து நீங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னு தெரியுமா? Be able to exercise your right. You need to be registered as a vote in your constituency. However, one is barred from voting if found guilty of committing certain serious crimes. இப்போ வந்து நீங்க ஓட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூன்சில உங்களோட நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். சப்போஸ் நீங்க ஏதாவது நிறைய பெரிய சீரியஸான கிரைம்ஸ் ஏதாவது பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஓட்டிங் ரைட்டை வந்து கேன்சல் பண்ணவும் முடியும். கான்ஸ்டிடியூன்சினா என்ன? an area whose voters elect a representative to a legislative body. கான்ஸ்டிடியூன்சினா என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஏரியாக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ நம்ம செலக்ட் பண்ணுவோம்ல, அததான் வந்து கான்ஸ்டிடியூன்சின்னு சொல்லுவோம்.
Do you remember India had a general election in the summer of 2024? About 980 million voters were eligible to exercise their franchise for the 543 constituencies of the Lok Sabha. இப்போ வந்து 2024ல வந்து லோக்சபாக்கான எலெக்ஷன் வந்து நடந்தது. அந்த எலெக்ஷன்ல மொத்தம் எத்தனை கான்ஸ்டிடியூயன்சிஸ் இருந்தது அப்படின்னா 543 கான்ஸ்டிடியூயன்சி வந்து இருந்தது. இந்த 543 கான்ஸ்டிடியூயன்சியுமே செலக்ட் பண்றதுக்கு எவ்வளோ பேர் வந்து ஓட் பண்ணாங்க அப்படின்னா 980 மில்லியன் ஓட்டர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணாங்க. India has a 3.1 million elected representative, 1.3 million of them women, in more than 250,000 local government bodies across India. All these are democratically elected through universal adult franchise. இப்போ இந்தியால வந்து மொத்தம் எவ்வளோ எலெக்டட் ஓட் போடுறதுக்கான எவ்வளோ ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இருக்காங்க அப்படின்னா 3.1 மில்லியன் வந்து இருக்காங்க. இப்போ இதுல விமன் மட்டும் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 1.3 மில்லியன் வந்து இருக்காங்க. இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியால வந்து மொத்தம் எவ்வளோ லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ் வந்து இருக்கு அப்படின்னா 250,000 வந்து இருக்கு. இந்த 250,000 லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ் எல்லாத்துலயுமே வந்து டெமோக்ரட்டியை யூஸ் பண்ணி யாரு வந்து எலெக்ட் பண்ணாங்க ஓட் பண்ணாங்க அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் எல்லாருமே தான் வந்து இந்த 250,000 லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸுமே வந்து செலக்ட் பண்ணாங்க. சிஸ்டம்னா என்ன? A group of interconnected or interdependent elements that work together to achieve a காமன் பர்பஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு காமன் பர்பஸ் ஆர் ஒரு காமன் ஃபங்க்ஷனுக்காக எல்லாருமே சேர்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் வந்து இன்டர் கனெக்ட் ஆகி ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகிறது தான் வந்து நம்ம சிஸ்டம்னு சொல்லுவோம். We need an elaborate and well-organized system to manage this massive exercise and ensure that the election take place fairly and freely. In this chapter, we will briefly explore who can vote, a few of the types of election we have, the electoral system and how it is organized. இப்போ நம்ம வந்து இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டோம். மொத்தம் எத்தனை கான்ஸ்டிடியூயன்சிஸ் வந்து செலக்ட் பண்றதுக்காக நம்ம ஓட் பண்ணோம் அப்படின்னா 543 கான்ஸ்டிடியூயன்சிக்காக நம்ம 2024ல வந்து ஓட் பண்ணோம்ல. அப்போ இவ்வளோ பெருசா இருக்கிற இந்த கான்ஸ்டிடியூயன்ஸை மேனேஜ் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு வெல் ஆர்கனைஸ்டு சிஸ்டம் வந்து வேணும். அது மட்டும் இல்லாம இதை நம்ம கரெக்டா மேனேஜ் பண்ணவும் தெரியணும். அதே மாதிரி இந்த ஓட்டிங் சிஸ்டம் எல்லாமே வந்து ஃபேரா ஒரு எல்லாருமே வந்து உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நமக்கு பெரிய பெரிய சிஸ்டம் வந்து வேணும். இந்த சிஸ்டம் எல்லாமே எப்படி வந்து ரன் ஆகுது அந்த சிஸ்டம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எலக்டோரல் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த எலக்டோரல் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் ரன் ஆகுது அப்படிங்கறத பத்தி சாப்டர்ல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எல்லா எலெக்ஷனுக்குமே நம்மளால ஓட் பண்ண முடியுமா? எல்லா ரெப்ரசன்டேட்டிவுமே நம்ம தான் செலக்ட் பண்ணுவோமா? என்னென்ன மாதிரியான ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நம்ம செலக்ட் பண்ணவும் முடியும், என்னென்ன ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத பத்தி இந்த சாப்டர்ல வந்து பார்க்க போறோம். Before independence, only 13% of Indians were allowed to vote and franchise was not universal. We will delve more into this another part of the next book. இப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து மொத்தம் எவ்வளவு இந்தியன்ஸ் தான் வந்து ஓட் பண்ணாங்க அப்படின்னா 13% இந்தியன்ஸ் தான் வந்து ஓட் பண்ணாங்க. எல்லா அடல்ட் பிரான்ச்சைஸுமே வந்து ஓட் பண்ணதுக்காக அவங்கள அலோவ் பண்ணவே இல்லை. யாரு வந்து நல்லா படிச்சிருக்காங்களோ இந்த மாதிரி சில குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து ஓட் பண்ணாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து பார்ப்போம். India was among the early nations to grant women right to vote ahead of many others around the world. இப்போ வேர்ல்டு ஃபுல்லா எடுத்துட்டோம் அப்படின்னா விமன்கான ஓட்டிங் அத்தாரிட்டி வந்து முன்னாடியே கொடுத்தது வந்து இந்தியான்னு சொல்லலாம். இந்தியா வந்து எப்போ ஓட்டிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்களோ அதுல இருந்தே விமனும் கண்டிப்பா ஓட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருந்துட்டே தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், விமன் were given the right to vote in Switzerland only in 1971. சுவிட்சர்லாந்துல விமனுக்கான ஓட்டிங் ரைட்ஸ் வந்து எப்ப கொடுத்தாங்க அப்படின்னா 1971ல தான் வந்து கொடுத்தாங்க. விமன் fought a long and hard in many countries to win his fundamental democratic right. இந்த வேர்ல்டு ஃபுல்லா நிறைய கண்ட்ரில வந்து விமன் வந்து இந்த டெமோக்ராட்டிக் ரைட் அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய போராட்டம் வந்து பண்ணிட்டே தான் இருந்தாங்க. இன் இந்தியா on the other hand, a progressive constitutional vision and deep democratic values rooted in India's ancient tradition ensured women had voting rights from the very beginning. ஆனா இந்தியால வந்து பிகினிங்ல இருந்து விமென்ஸ்க்கான ஓட்டிங் ரைட்ஸ் வந்து இருந்துட்டே தான் இருக்கு.
In 1947, our literacy rate was about 14%, only about 8% among women. Some argued that the right to vote should be given only to literate people. Discuss in our group why the constitution makers may have decided on universal franchise from the time of independence itself. 1947ல வந்து மொத்தம் எவ்வளோ பெர்சன்டேஜ் பீப்புள் வந்து லிட்ரஸி படிச்சிருந்தாங்க அப்படின்னா 14% தான். இந்த 14%லுமே வந்து கேர்ள்ஸ் விமன்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 8% மட்டும்தான் படிச்சிருந்தாங்க. ஆனா நிறைய பேர் வந்து யாரெல்லாம் வந்து படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ரைட் டு ஓட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி லிட்ரேசி படிச்சவங்களுக்கு மட்டும் இந்த ரைட்ஸ் வந்து கொடுக்க கூடாது, எல்லாருக்குமே 18 இயர்ஸ் அப்போ வந்து 21 இயர்ஸா இருந்தது. ஸோ 21 இயர்ஸ் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஓட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் தான் வந்து கொண்டு வந்தாங்க. இவங்க சொன்ன எதையுமே அவங்க கேட்கல. There are several reasons why universal franchise is so important. A few are illustrated the mind map below. Can you add some more? Universal adult franchise வந்து எதனால important அப்படின்னு சொல்றதுக்கான நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு. அதுல சில ரீசன்ஸ் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ universal adult franchise வந்து இருக்கிறதுனால everyone is equal அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எப்போதுமே இருந்துட்டே இருக்கும். Everyone's voice matter. இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு இது வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா கூட அவங்களோட வாய்ஸ் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிற கண்டிப்பா வந்து நோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆன்சரபிள் டு எலக்டரேட். இப்போ நம்ம வந்து ஓட் பண்ணி செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நம்ம என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதை ஆன்சர் பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோஸ்டர்ஸ் சிவிக் என்கேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் பவர் டு டிட்டர்மைன் ஒன்ஸ் ஃபியூச்சர். ரூலிங் ஏரியாஸ் எப்படி வந்து அர்பனா மாத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஃபியூச்சர் வந்து அங்க இருக்கிற பீப்புளே வந்து கேட்கவும் முடியும். நெக்ஸ்ட் பீப்புள் பார்ட்டிசிபேட்டட் இன் சால்விங் ப்ராப்ளம்ஸ் இன் தயர் ஏரியா. அவங்களோட ஏரியால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறத சால்வ் பண்றதுக்கான அத்தாரிட்டியும் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா பீப்புள் கிட்ட வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பீப்புள் டிசைட் வாட் டைப் ஆஃப் ஃபியூச்சர் தே வாண்ட் அண்ட் ஹூ கேன் பெஸ்ட் ரெப்ரசென்ட் தெம். பீப்புள் கிட்ட வந்து அடுத்த ரெப்ரசன்டேட்டிவ் யாரா இருக்கணும், யாரு வந்தா நமக்கு வந்து நல்லது நிறைய செய்வாங்க அப்படிங்கறத பொறுத்து பீப்புள் கிட்டயே வந்து அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் சூஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். நோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் caste, creed, sex, education, wealth, etc. எந்த ஒரு ஹியூமனா இருந்தாலும் சரி, அது விமனா இருக்கலாம், மென்னா இருக்கலாம், யார் வந்து 18 இயர்ஸ் ரீச் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஓட் பண்ணலாம். அவங்க எந்த காஸ்டா இருக்கலாம், அவங்க என்ன வேணா படிச்சிருந்திருக்கலாம், அவங்க எப்படி இருந்தாலும் சரி அவங்களும் வந்து ஈக்குவல் தான் அப்படிங்கிறது வந்து இந்த யுனிவர்சல் பிரான்ச்சைஸ் மூலமா நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆல் கேன் பார்ட்டிசிபேட்டிங் இன் டிசைடிங் நேஷன்ஸ் ஃபியூச்சர். நம்ம நேஷனோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எல்லாரோட பார்ட்டிசிபேஷனும் வந்து இந்த யுனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ்ல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பீப்புள் vote them out in elections. ரெப்ரசன்டேட்டிவ் வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நமக்கு ஃபேவரா எதுவுமே பண்ணல அப்படிங்கும் போது அந்த ரெப்ரசன்டேட்டிவ சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பும் வந்து இந்த பீப்புள் கிட்ட இருக்கும். Bridging barriers, enabling participation, ensuring universal franchise. Democracy thrives when every eligible citizens can freely and fairly participate in electoral process. Voting in election is a powerful way for people to express their will. How does this take place in India? இப்போ இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா எல்லா சிட்டிசன்ஸுமே எவ்ரி சிட்டிசன்ஸ் ஆர் எலிஜிபிள். இப்ப நான் வந்து எம்பி ஆகணும், நான் வந்து எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா யாரு வேணாலும் அந்த எலக்டோரல் சிஸ்டம்ல போய் உங்களோட நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட கேம்பெயின் எல்லாமே வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பீப்புள் எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஓட் பண்ணி அந்த ரெப்ரசன்டேட்டிவா அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்தியா இஸ் a large, diverse and complex country. To illustrate the population of eligible voters in India is 15 times the population of United Kingdom, and in terms of area, India is 6 times larger than France. Geographic diversity is a challenge too. Thus, election in India need to be organized taking this complexity into account. இப்ப இந்தியால வந்து எலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எதை பொறுத்து வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, ஆறு இந்தியால வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஆர்கனைஸ் பண்றதுல என்னென்ன காம்ப்ளெக்சிட்டி வந்து இருக்கும் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய லார்ஜ் டைவர்ஸ் கண்ட்ரி அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்தியால வந்து எலிஜிபிள் ஓட்டர்ஸோட பாப்புலேஷனுமே வந்து ரொம்ப அதிகம். எந்த அளவுக்கு அதிகம் அப்படின்னா யுனைடெட் கிங்டம் விட 15 டைம்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏரியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியா வந்து பிரான்ஸை விட 6 டைம்ஸ் வந்து லார்ஜரா இருக்கும். அதே மாதிரி இந்தியாவோட ஜியோகிராபி கிளைமேட்டுமே வந்து நிறைய டைவர்சிட்டி வந்து இருந்துட்டே தான் இருக்கும். இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுதான் வந்து கூட எலெக்ஷனை வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணணும்.
The Election Commission of India organizes election in India. இந்தியால வந்து யாரு எலெக்ஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா the ECI Election Commission of India தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. The ECI has taken several innovative accessibility measures to remove barriers to exercising the franchise and ensure no voter is left behind. இந்தியால இருக்கிற இந்த ECI Election Commission of Indiaன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியா வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இப்ப யாரெல்லாம் வந்து 18 இயர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே கமிஷன்ல வந்து அவங்களோட நேம ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நிறைய கேம்ப் வந்து நடத்திட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யாரோட பேராவது அந்த லிஸ்ட்ல வந்து இல்ல அப்படின்னாலுமே அந்த நேம திரும்ப ஆட் பண்றதுக்கான கேம்புமே வந்து நிறைய நடத்திட்டே தான் இருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா பிரான்ச்சைஸ்க்குமே வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக. Next, electoral officials travel to remote location to ensure every citizen can exercise their democratic right. In 2024, for the first time, the elderly and people with disabilities could cast their votes from home, and the postal voting was available for a specific category of voters. Assistive technology like braille-enabled voter cards and app-based request for assistance, including wheelchairs and ramps, were also made possible. இந்த எலக்டோரல் அபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து நிறைய இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணி அங்க என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம எப்படி எல்லாம் கியூர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான நிறைய சொல்யூஷன் வந்து கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம எதை வந்து சொல்லலாம் அப்படின்னா 2024ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்டர்லி பீப்புள் ஆர் டிசேபிலிட்டிஸ் இவங்க எல்லாருமே வந்து அவங்க வீட்ல இருந்தே ஓட் பண்றதுக்கான சிஸ்டம் வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2024ல தான் ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் கேட்டகரி ஆஃப் ஓட்டர்ஸ் இப்ப நிறைய போலீஸ்மேன் ஆர்மிமென்ஸ் இவங்க எல்லாருமே வந்து கரெக்டா அந்த டைமுக்கு வந்து ஓட் பண்ண முடியாது இல்லையா? அப்ப அவங்க எல்லாருக்குமே இன்னொரு ஆப்ஷன் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா போஸ்டல் ஓட்டிங் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரெய்லி எனேபிள்டு இதை வந்து ஆப் பேஸ்டு ரெக்வஸ்டா வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சப்போஸ் இப்ப யாராவது ஒருத்தங்க வந்து டிசேபிலிட்டிஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீல் சேரு ரேம்ப் இது எல்லாமே ரெடி பண்ணி ஒரு ஓட்டுக்குமே வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அபிஷியல்ஸ் வந்து அவங்களோட வேலையை ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு வராங்க. About 34% of eligible voters did not exercise their right to vote in 2024 election. இப்ப 2024ல எலெக்ஷன் வந்து நடந்ததுன்னு சொன்னோம்ல இந்த எலெக்ஷன்ல வந்து 34% voters வந்து அவங்களோட ஓட்டிங் ரைட்ஸ் வச்சு அவங்க ஓட் பண்ணவே இல்லை. உத்திரமேரூர் inscription from the 10th century describe a transparent process for the selection of representative. Eligible candidates names were written on fragments of palm leaves and placed in a pot, which was then sealed. On the selection day, it was opened publicly and a young boy threw the leaves randomly one by one. A respected individual, after showing his empty hand to the public, would read out each name of the selected candidates. நம்மளோட ஓட்டிங் சிஸ்டம் வந்து இப்பதான் வந்து கொண்டு வந்திருக்கோமான்னு கேட்டா கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 10th செஞ்சுரியில இருக்க இந்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து சொல்லலாம். இந்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கு வந்து எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்களோட பேர் எல்லாமே வந்து ஒரு பாம் லீவ்ஸ் ஒரு பனை ஓலையில வந்து எழுதி அந்த ஒரு பாட்ல வந்து போட்டு அது எல்லாத்தையுமே வந்து சீல் பண்ணிடுவாங்க. அது நெக்ஸ்ட் டேயோ அல்லது ஒரு 3 days கழிச்சோ வந்து ஒரு செலக்ஷன் டே வந்து வைப்பாங்க. அந்த செலக்ஷன் டேல வந்து ஒரு யங் பாயை கூப்பிட்டு அந்த பாம் லீவ்ஸ் வந்து ரேண்டமா ஒன் பை ஒன் வந்து எடுக்க சொல்லுவாங்க. அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் அதுல வந்து யாரோட நேம் வந்து வருதோ அவங்களதான் வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவா வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எலெக்ஷன் ஃபார் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கிரேட் 8 சூரியோதயா ஸ்கூல். இப்ப சூரியோதயா ஸ்கூல்ல வந்து கிரேட் 8க்கான ஒரு கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கிளாஸ் லீடர் வந்து செலக்ட் பண்றாங்க. எப்படி எல்லாம் செலக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? It was a time for the annual election of the class representative, class rep. The class rep would represent the class in meeting with teachers, organize events and act as a bridge between the students and school authorities. இந்த கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து எதுக்காக செலக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்து டீச்சர்ஸ் கூட வந்து நிறைய மீட்டிங்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து இருப்பாங்க. 3 students, Ahmed,
குர்மத் அண்ட் ரவி. மொத்தம் எத்தனை பேர் வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா அகமத், குர்மத் அண்ட் ரவி 3 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. Decided to contest for the position. The class teacher Miss Usha was appointed as the election officer to ensure the election process was fair, transparent and followed all the necessary rules. அவங்களோட கிளாஸ் டீச்சரான மிஸ் உஷா அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு எலெக்ஷன் ஆபீசரை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த எலெக்ஷன் ஆபீசரோட வேலை என்ன அப்படின்னா இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஃபேரா, உண்மையா, டிரான்ஸ்பரண்டா, வெளிப்படையா எல்லா வேலையுமே வந்து அவங்க என்ன ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த ரூல்ஸுக்கு கீழே தான் வந்து நடக்குதா அப்படிங்கறத வந்து கவனிக்கிறது தான் வந்து இந்த எலெக்ஷன் ஆபீசரோட வேலை. ஸோ மிஸ் உஷா எலெக்ஷன் ஆபீசரையுமே வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. Here is a brief introduction of each of the candidates. Ahmed promised to improve the cleanliness of the classroom and the playground. இப்போ ஒரு கேண்டிடேட்டுமே என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அகமத் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து இந்த கிளாஸ் ரூம் கிளீன்லினஸ் வந்து எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அதே மாதிரி பிளே கிரவுண்ட் வந்து எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லி அகமத் வந்து சொல்றாங்க. குர்மத் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா குர்மத் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஹெல்பிங் ஆல் ஹெர் கிளாஸ்மேட் learn better. She proposed creating a system of peer coaching and mutual support. குர்மத் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா கிளாஸ்மேட்டோட லேர்னிங் சிஸ்டம் வந்து பெட்டரா இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி வந்து கொடுக்க முடியும் குர்மத் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரவி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரவி wanted to make more space in their class timetable for the art curriculum, music, theater and visual art in line with the new curriculum. ரவி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட கிளாஸ் டைம் டேபிள்ல ஆர்ட் கரிக்குலம்காக நான் நிறைய டைம் வந்து கொடுக்க சொல்லி நான் கேட்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக், தியேட்டர், விசுவல் ஆர்ட் இது எல்லாத்துக்குமே இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் வந்து நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ரவி வந்து சொல்றாங்க. Campaigning. Ahmed put up poster. Gurmat used the notice board and spoke to the classmate, while Ravi held a lunchtime music performance to promote his idea. As the election officer, Miss Usha had organized the elections and ensured it was conducted fairly. She explained the rules to the class, ensuring everyone understood how the secret ballot voting process would work. No one would know who voted for whom, ensuring the process was private and fair. Set up the voting booth in the corner of the classroom. இப்போ வந்து ஒருத்தவரும் வந்து கேம்பெயின் பண்றாங்க. எப்படி எல்லாம் கேம்பெயின் பண்றாங்க அப்படின்னா அகமத்தோட கேம்பெயின் வந்து அவங்க நிறைய போஸ்டர்ஸ் வந்து போட்டி அந்த போஸ்டர்ஸ் மூலமா வந்து கேம்பெயின் பண்றாங்க. குர்மத் வந்து நிறைய நோட்டீஸ் போர்டு அது மட்டும் இல்லாம ஒரு கிளாஸ்மேட் கிட்டயுமே வந்து பேசி அவங்களோட கேம்பெயின் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரவி அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லஞ்ச் டைம்ல ஒரு மியூசிக் பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட கேம்பெயின் ஐடியா வந்து அவங்க வந்து என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வந்து ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்காங்க. கிளாஸ் மிஸ் உஷா வந்து இந்த எலெக்ஷன் ஆபீசர் வந்து ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்றாங்கல்ல அவங்க கிட்ட வந்து இந்த எல்லாத்தையுமே வந்து ஃபேரா வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னென்ன ரூல்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கறதையும் மிஸ் உஷா அப்படிங்கிறவங்க வந்து எலெக்ஷன் ஆபீசர் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னென்ன ரூல்ஸ் வந்து சொல்றாங்க அப்படின்னா ஒரு சீக்ரெட் பேலட் வந்து இருக்கும். அந்த சீக்ரெட் பேலட்ல தான் வந்து ஓட்டி போடும். அது மட்டும் இல்லாம யாரு யாருக்காக ஓட் போடுறாங்க அப்படிங்கறத வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்லவே கூடாது. இது வந்து ரொம்ப பிரைவேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஓட்டிங் பூத் எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம கிளாஸ் ரூமோட கார்னர்ல வந்து இருக்கும். voting day. On election day, each student was given a ballot paper with the name of the 3 candidates. The students were asked to mark an X next to the name of the candidate they wished to vote for. Miss Usha also ensured that there was a ballot paper in Braille for Neha. After all the students voted, Miss Usha collected the ballot in a box and sealed it until the counting session. இப்போ வந்து எலெக்ஷன் டே வந்து வந்துருச்சு. இந்த எலெக்ஷன் டேல வந்து எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு பேலட் பேப்பர் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பேலட் பேப்பர்ல இந்த 3 கேண்டிடேட்ஸோட நேமுமே வந்து இருக்கும். யாரு வந்து யாருக்காக ஓட் பண்றாங்களோ அவங்களோட நேமுக்கு நேரா வந்து எக்ஸ் அப்படிங்கறத வந்து மார்க் பண்ண சொல்றாங்க. அந்த பாக்ஸ்ல வந்து போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மிஸ் உஷா அப்படிங்கிற டெய்லி பேலட் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. யாருக்காக அப்படின்னா நேஹாக்காக. இவங்க எல்லாருமே ஓட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஓட்டிங் பாக்ஸை வந்து சீல் பண்ணி எப்போ வந்து அவங்க கவுண்டிங் செஷன் வந்து வச்சிருக்காங்களோ அந்த டைம் வரைக்கும் அதை சீல் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. The result. After all 33 votes were cast, Miss Usha called Miss Siba from the next class to witness the counting process. One of the public ballot papers was not marked, so it was declared invalid.
The result were announced. Ahmed received 8 votes, Gurmat 12 and Ravi 10. Gurmat with the most votes was declared the new class representative. She thanked her classmate and promised to fulfill her commitments. Ahmed and Ravi congratulated her and offered to support her. எவ்வளோ ஓட்ஸ் வந்து அவங்களுக்கு கலெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா 33 ஓட்ஸ் வந்து கலெக்ட் ஆயிருந்தது. மிஸ் உஷா அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட பக்கத்து கிளாஸ்ல இருக்கிற மிஸ் சீபா அப்படிங்கிறவங்க வந்து கூப்பிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த கவுண்டிங் பண்றத வந்து விட்னஸ் பண்றதுக்காக. இப்ப அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு ஒரு பேலட் பேப்பருமே எடுக்குறாங்க. அந்த பேலட் பேப்பர்ல வந்து ஒன் ஆஃப் த பேலட் பேப்பர் வந்து நாட் மார்க்டு. எந்த ஒரு மார்க்குமே இல்லாம இருக்கு. ஸோ அந்த பேலட் பேப்பர வந்து அவங்க இன்வேலிட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப ரிசல்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அகமத்க்கு வந்து 8 வோட்ஸ் இருக்கு. குர்மத்க்கு வந்து 12 வோட்ஸ் இருக்கு. ரவிக்கு வந்து 10 வோட்ஸ் இருக்கு. அப்ப இதுல யாரு வந்து கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவா ஆவாங்க அப்படின்னா, குர்மத் 12 வோட்ஸ் அதிகமா ஓட்டு இருக்கிற குர்மத் தான் வந்து கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவா வந்து இருப்பாங்க. அவங்களோட மேம் உஷா வந்து குர்மத் அப்படிங்கிறவங்க தான் வந்து நியூ ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், இந்த ரவி அண்ட் அகமத் இவங்க 2 பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, குர்மத்க்கு வந்து கங்ராச்சுலேட் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. Imagine if a student did not want to vote for any of the candidates, Ahmed, Gurmat, or Ravi. Countries, including India, offer an additional option, Nota, none of the above. This option allows voters to reject all candidates if they are not satisfied with any of them. It doesn't change the result but sends a message. Voters want better choice. Nota is a quiet but powerful tool in democracy. ஒரு பேலட் பேப்பர் வந்து பார்த்தோம்ல, அந்த பேலட் பேப்பர்ல எந்த ஒரு மார்க்குமே இல்லாம இருந்தது. அப்ப அதுக்கான அர்த்தம் என்ன? அவங்க வந்து அகமத், குர்மத், ரவி இவங்க யாருக்குமே வந்து வோட் பண்ண அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அர்த்தம். சப்போஸ் இப்ப அவங்களுக்கு வந்து யாருக்குமே வோட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா என்ன செய்யலாம்? நிறைய கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியாலயுமே வந்து இந்த நோட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். நோட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, நன் ஆஃப் தி எபோவ் மேல இருக்கிற யாருக்குமே வோட் பண்ற எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிறது தான். இந்த ஆப்ஷன்னால எனக்கு வந்து எந்த கேண்டிடேட்ஸ்க்குமே வோட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். இந்த ஆப்ஷன் வந்து ரிசல்ட்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வருமான்னு கேட்டா கிடையாது. ஆனா இந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து எவ்வளவு பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு ரியலைஸ் பண்ண வைக்கும். நோட்டா அப்படிங்கிறது குவைட் தான். ஆனா டெமோக்ரஸில நோட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல் டூல்னே சொல்லலாம். The role of the Election Commission of India, ECI. இந்தியால வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனோட ரோல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். We have seen the size and diversity that needs to be kept in mind in the organization of the election process in India. In this section, we will look at the different types of election that the ECI organize and oversees. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்தியா அப்படிங்கிறது வந்து லார்ஜ் அண்ட் டைவர்சிட்டி கண்ட்ரின்னு சொல்லிட்டோம். இந்த ECI அப்படிங்கிறது வந்து ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்தியால இருக்கிற இந்த டைவர்சிட்டி எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுதான் வந்து அவங்களோட எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த ECI அப்படிங்கிறது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்றாங்க. அப்படி என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, India is a parliamentary democracy where at the national level citizens choose representative for the Lok Sabha, the lower house of the parliament. They focus on issues affecting the entire country. In addition, voters elect representatives from their constituencies to the legislative assembly in the state and union territories where they are registered. These members focus primarily on regional issues. பார்லிமெண்டரி அப்படின்னா தமிழ்ல நம்ம நாடாளுமன்றம்னு சொல்லுவோம். இந்தியால வந்து பார்லிமெண்டரி அப்படிங்கிறது வந்து நேஷனல் லெவல்ல வந்து இருக்கும். இந்த ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாரையுமே வந்து பீப்புள்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாருமே வந்து லோக்சபால வந்து இருப்பாங்க. லோயர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோக்சபால இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாருமே வந்து என் ப்ராப்ளம்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா என்டையர் கண்ட்ரி இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா இஷ்யூஸ்க்குமே வந்து இவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அது இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணவங்க யாரோட நேம் எல்லாமே வந்து அந்த ECIல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கிற ஓட்டர்ஸ் மூலமா வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாமே வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். இவங்க எல்லாருமே வந்து ரீஜனல் இஷ்யூஸ் அது எல்லாத்தையும் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க.
There are just two of the election of the ECI managers. We will see more in the later section. However, before we get a glimpse of the election process, let us get introduced to the Election Commission of India, the institution that oversees it. ECI அப்படிங்கிறது வந்து எவ்வளவு எலெக்ஷன் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா 2 எலெக்ஷன் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அப்படி என்னென்ன எலெக்ஷன் அப்படிங்கறத வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து பார்ப்போம். In grade 6, you read about direct election to Gram Panchayat and urban local bodies. The State Election Commission manage these. இப்ப நம்ம கிரேட் 6ல வந்து டைரக்ட் எலெக்ஷன் ஆன கிராம் பஞ்சாயத் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் வந்து பார்த்தோம். இது எல்லாத்தையுமே யாரு மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிடையாது. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. Election Commission of India. A brief introduction. The Election Commission of India (ECI) is an independent constitutional body responsible for conducting free and fair election. It was established in 1950 and conduct election to Lok Sabha, Rajya Sabha, Legislative Assembly in India, and the offices of President and Vice President. The first general election in independent India were held in 1951 to 1952. ECI அப்படிங்கிறது வந்து யாருக்கு கீழேயும் வந்து ரன் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து இருப்பாங்க. ECI அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்போ வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா 1950ல வந்து கண்டக்ட் பண்ணாங்க. என்னென்ன எலெக்ஷன் எல்லாத்தையும் இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன் இந்தியா, அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் இவங்களையும் சூஸ் பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியா யாரு தான் இருப்பாங்க அப்படின்னா ECI தான் வந்து இருப்பாங்க. இல்லாம இண்டிபெண்டன்ட் இந்தியால ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் எப்ப இருந்தது அப்படின்னா 1951 அண்ட் 1952ல வந்து இருந்தது. ECI பெர்ஃபார்ம்ஸ் கிரூசியல் டாஸ்க் லைக். ECI அப்படிங்கிறது வந்து நிறைய டாஸ்க் வந்து பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செட்டிங் எலெக்ஷன் டேட் வந்து எப்ப நடக்கணும் அதுக்கான டேட் எல்லாத்தையுமே சொல்றது யாரு அப்படின்னா இந்த ECI தான். அது மட்டும் இல்லாம ரிஜிஸ்டரிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாரெல்லாம் வந்து ரெப்ரசன்டேட்டிவா நிக்க போறாங்களோ அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் இங்க பாக்குறது இந்த ECI தான். நெக்ஸ்ட் என்ஃபோர்சிங் த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். என்னென்ன மாடல் கோட் வந்து இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க கரெக்டா வந்து பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பாக்குறது இந்த ECIயோட வேலை தான். நெக்ஸ்ட் ஓவர்சீயிங் த என்டையர் எலக்டோரல் ப்ராசஸ். எல்லா எலக்டோரல் ப்ராசஸையும் கவனிக்கிறதும் இந்த ECI தான். இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா ஆபீஸ் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன் டெல்லி. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ECIயோட ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு. ECI எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து 3 லெவல்ல வந்து இருக்கும். ஒன் வந்து நேஷனல் லெவல், அடுத்து ஸ்டேட் லெவல், அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவல். நேஷனல் லெவல்ல வந்து 1 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து இருப்பாங்க. இப்போ ஸ்டேட் லெவல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சீஃப் எலக்டோரல் ஆபீசர்ஸ் வந்து இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் வந்து இருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசருக்கு கீழே வந்து ரிட்டர்னிங் ஆபீசர் RO அப்படிங்கிறவங்க வந்து இருப்பாங்க. இந்த RO அப்படிங்கிறவங்க தான் வந்து எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் மேனேஜ் ஓட்டர் லிஸ்ட். ஓட்டர் லிஸ்ட் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றவங்க எந்த லெவலுக்கு கீழே வருவாங்க? டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு கீழே தான் வருவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.